வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிரியங்கா மோகனோட ஆக்டிங்கில் புதுசாக நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிருந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி தான் மேட் இன் கொரியா. இந்த படத்தை நித்தம் ஒரு வானம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவி டைரக்ட் பண்ண ரா கார்த்திக் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவுமே ஒரு ரொமான்டிக் ட்ராமா அண்ட் ரியாலிட்டி லைஃப் ஆஃப் அதை பற்றின கதை தான் வந்து ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய சிம்பிளான கதை என்னென்னா, ஷென்பான்னு ஒரு பொண்ணு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கா. ஸோ அவங்களுக்கு மற்ற பசங்க மாதிரி இந்த கொரியன் ட்ராமாஸ் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தவங்க. ஸோ கேப்பப் மாதிரி கொரியன் கல்ச்சர்லாம் அது மேலே ரொம்ப ஆர்வமாக ஒரு ஈடுபாடோடு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது சவுத் கொரியாவுக்கு போகணுன்றது தான் அவங்களுக்கு கனவாகவே இருந்திருக்கு. அதுக்காக காசு வச்சு பெருவிழாகி சியோலுக்கும் போகிற நம்ம பிரியங்கா மோகன். ஸோ அங்கே போனதும் அவளுடைய கனவு உலகமும் உண்மை வாழ்க்கையோட மோதுது. இதுக்கப்புறம் அவளை நம்பி ஒருத்தர் ஸோ அவளை ஏமாற்றி இதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக அந்த கொரியா நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. மொழி தெரியாத ஊரில் ஆள் தெரியாத ஒரு நாட்டோட ஷென்பா வந்து எப்படி சர்வே ஆகிறா, கடைசியில் அவளால் சர்வே பண்ண முடிஞ்சுதா இல்லையா, அவங்க ஃபேமிலிக்காக நம்ம பிரியங்கா மோகன் அதாவது ஷென்பா கேட்டர் இந்த மாதிரியான டெசிஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டிய வந்துச்சு அப்படின்றதுலாம் தான். ஸோ எல்லாமே ரொம்ப ஃபீல் குட்டாக ரியாலிஸ்டிக் காமிச்சிருக்க படம் தான் இந்த மேட் இன் கொரியா மூவி. அண்ட் அப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு சுவாரஸ்யம் அப்படின்றது அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக ரா கார்த்தியோட படங்கள்லாம் எடுத்துட்டா நித்தம் ஒரு வானம் படம் கூட அப்படி தான் இருக்கும், ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு டைப்பில் தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. ஸோ கதையோட ஃப்ளோவில் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு. குறிப்பாக எந்த ஒரு ட்விஸ்டும் இல்லாமல் ட்விஸ்டே இருக்க இந்த படத்தில். ஸோ ஃபுல்லாமே அந்த ரியாலிட்டி லைஃபு அண்ட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் கதையே போகும். ஆக்ஷன் அல்லது தீவிரமான த்ரில்லர்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மேட் இன் கொரியா மூவி ஸோ செட் ஆகாது. இது வந்து ஒரு லைஃப் ட்ராமா மூவி மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். நீங்கள் கே ட்ராமா ஃபேனாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா மூவி பார்க்கணுன்னாலும் சரி, நீங்கள் இந்த மேட் இன் கொரியா மூவியை ட்ரை பண்ணலாம். நெட்ஃப்ளிக்ஸில் கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம்.